காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகர்ல உள்ள சிவகாமி அம்மையாருக்கும் குமாரசாமி ஐயாவுக்கும் மகனாக பிறக்கிறாரு. இவரு சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அப்பா தவறிட்டாங்க. அதனால இவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில வாடிச்சு. அதனால இவருக்கு 6ஆம் வகுப்புக்கு மேல இவருக்கு கல்வி பயில வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இவருக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை. அவர் படிக்கட்டாலும் பரவாயில்ல, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களையும் நாட்டு மக்களையும் படிக்க வைக்கணும்னு அதிக ஆர்வம் கொண்டவர் தான் கர்ம வீரர் காமராசர். இவரு 6ஆம் வகுப்புக்கு மேல படிக்கல உடனே அவருடைய மாமாவோட ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவருக்கு நாட்டு மக்கள் மீதும் நாட்டு மீதும் அதிக பற்று கொண்டதுனால இவரு உப்பு சத்தியாகிரகத்துல போராட்டத்துல கலந்து கொண்டு, அது மட்டும் இல்லாம வெள்ளையனே வெளியேறு போராட்டம் வரைக்கும் அனைத்து விடுதலை வீர போராட்டத்திலையும் கலந்து கொண்டாரு. இதனாலே இவருடைய வாழ்நாளில 9 ஆண்டுகள் சிறையிலே கழித்த தியாக செம்மல் தான் நம்மளுடைய தலைவர் காமராசர். இவரு 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கிறார். இவரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பதவியேற்ற பிறகு அவருடைய அமைச்சர்களை கூப்பிட்டு நம்முடைய மாநிலத்துல எத்தனை சதவீத மாணவர்கள் கல்வி பயிலுறாங்கன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, வெறும் 15% முதல் 35% மாணவர்கள் தான் தொடக்க பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. இது காமராஜருக்கு மிக